வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரைகளுக்கு அப்பால் மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஆகஸ்ட் 19 அன்று அதிகாலை தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசத்தில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். டெல்லியின் ரோஹிணி பகுதியில் 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார். துவாரகா விரைவு சாலையின் டெல்லி பிரிவு மற்றும் நகர்ப்புற விரிவாக்க சாலை 2 திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கட்டுமான தொழிலாளர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். எதிர்க்கட்சிகளை விட ஆளுநர் மலிவான அரசியலை செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தருமபுரி மாவட்டம் தருமபுரி தடங்கம் PMP கல்லூரி அருகில் நடைபெற்ற அரசு விழாவில் 1705 கோடி ரூபாயில் புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். பின்னர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பென்னாகரம் தருமபுரி சாலை 4 வழிச்சாலையாக 2 கட்டமாக மாற்றப்படும். ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல. அதுதான் அவங்க அரசியல். அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்யறார் ஒருத்தர். யாரும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? திமுக ஆட்சி மேல அவதூறு பரப்புறார். திமுக மேல அவதூறு பரப்புவார். திராவிடத்தை பழிப்பார். சட்டங்களுக்கு ஒப்புதல் தரமாட்டார். இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார். தமிழ்தாய் வாழ்த்து அவமதிப்பார். நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார். தமிழ்நாட்டோட கல்வி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார். இதை மட்டும்தான் அவர் செய்கிறார். இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல்ல தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொது மேடைகள்ல கொட்டி தீர்க்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும். தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து, என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை, இன உணர்வை, திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம, கொள்கை நெருப்பு அணையாம பாத்துக்கிறதுக்கு வேலையை ஆளுநர் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேசட்டும், நான் அதை பத்தி கவலைப்படல.
பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என பாமக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் பட்டனூரில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என்பதை சிறப்பு பொதுக்குழு ஒருமனதாக அங்கீகரிப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அறிவித்தார். அப்போது ராமதாஸ் எழுந்து நின்று தொண்டர்களுக்கு வணக்கம் தெரிவித்து கையசைத்தார். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க ராமதாஸிற்கு முழு அதிகாரம் அளித்தும் பாமக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறுவனராக இருந்த நம்முடைய சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்கள் கட்சி அமைப்பு விதி 13 திருத்தங்களின்படி கட்சியின் தலைவராக நிர்வாக குழு மற்றும் செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி 30/5/2025 முதல் செயல்பட்டு வரும் நிலையில் மருத்துரையா அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார். 17/8/2025 இன்றைய மாநில சிறப்பு பொதுக்குழு ஒருமனதாக அங்கீகரிக்கிறது. மருத்துரையா அவர்கள் இப்பொறுப்பில் தொடர்ந்து செயல்படுவார் என்றும் இப்பொதுக்குழு உறுதி செய்கிறது. தலித் பிரச்சனை என்றால் திருமாவளவன்தான் பேச வேண்டும் என்று சொல்வதே சாதி புத்தி என்றும், ஏன் அதிமுக பேசக்கூடாதா எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருமாவளவனின் 63வது பிறந்த நாள் விழா சென்னை காமராஜர் அரங்கில் கொண்டாடப்பட்டது. இதில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கலந்து கொண்டு தங்க முலாம் பூசப்பட்ட 1 கிலோ எடையுள்ள வெள்ளிச் செயினை திருமாவளவனுக்கு அணிவித்தார். அப்போது பேசிய அவர் தூய்மை பணியாளர்கள் விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்கையில், குப்பை அள்ளுபவர்களின் பிள்ளைகள்தான் குப்பைகளை அள்ள வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. மலம் அள்ளுபவனே மலம் அள்ளட்டும், சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும், குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அள்ளட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது. மதுரையில் நடைபெறவிருக்கும் தாவேக 2வது மாநில மாநாட்டு திடலில் 100 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கொடிக்கம்பம் நடுவதற்கான பணிகள் துவங்கியுள்ளன. வரும் 21ஆம் தேதி மாநாடு நடைபெறும் நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. விக்கிரவாண்டி மாநாட்டில் அமைக்கப்பட்டது போல பிரம்மாண்ட கொடிக்கம்பம் ஒன்று மதுரை மாநாட்டிலும் அமைக்கப்பட உள்ளது. அதற்கான பணிகள் தற்போது துவங்கியுள்ளன. நடப்பட உள்ள கொடிக்கம்பத்தில் தாவேக தலைவர் விஜய் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை துவக்கி வைக்க உள்ளார். இந்த கொடிக்கம்பம் பிரம்மாண்ட மாநாட்டின் முகப்பு ஆர்ச் முன்பாக அமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை அருகே மகளை மறுமணம் செய்து கொண்ட இளைஞரை பெற்றோர் கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலூர் பொட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த ராகவி என்ற இளம்பெண்ணை மறுமணம் செய்துள்ளார். இதனை எதிர்த்து ராகவியின் பெற்றோர் அளித்த புகார் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக சதீஷ்குமார் மற்றும் ராகவி ஐயாப்பட்டி 4 வழிச்சாலையில் பைக்கில் சென்றபோது பின்னால் காரில் தொடர்ந்து வந்த ராகவியின் உறவினர்கள் மோதியதில் சதீஷ்குமார் மரணமடைந்தார். படுகாயமடைந்த ராகவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் குறித்து மேலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஜம்மு காஷ்மீர் மேக வெடிப்பை தொடர்ந்து ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து ட்வீட் செய்துள்ள மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், இச்சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்த தகவல் கிடைத்த நிலையில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ரயில் தண்டவாளம், தேசிய நெடுஞ்சாலை மற்றும் காவல் நிலையம் போன்றவை சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் ராணுவத்துடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. மண்டி குல்லு பகுதியில் வெள்ளம் காரணமாக சண்டிகர் மனாலி தேசிய நெடுஞ்சாலையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செர்பியாவில் உள்ள பெல்கிரேடில் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கலைத்தனர். செர்பியாவில் அலெக்சாண்டர் vučićிற்கு எதிராக 9 மாதங்களுக்கும் மேலாக தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து அரசாங்க எதிர்ப்பாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன. இந்நிலையில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பெல்கிரேடில் போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகள் மற்றும் கூட்ட கட்டுப்பாட்டு வாகனங்களை பயன்படுத்தினர்.